புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, அலர்ஜி அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம், அதை எப்படி நீங்க வீட்டில் இருந்தபடி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தோல் பிரச்சனை அப்படிங்கிறது ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணங்கள் இருக்கலாம் தெரியுங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய தட்பவெட்ப நிலையினுடைய மாற்றம், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, எக்ஸ்ட்ரீம் கோல்டு, இது ரெண்டுமே அரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில நோய் தொற்று கிருமிகள் காரணமாக, குறிப்பா வைரல் தொற்று, பாக்டீரியல் தொற்று, இது காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அலர்ஜி காரணமாக, ஒவ்வாமை காரணமாக இருக்கலாம். என்னென்ன ஒவ்வாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒன்று உணவு. சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, சில பேருக்கு முட்டை சாப்பிட்டா ஒத்துக்காது, மீன் சாப்பிட்டா ஒத்துக்காது, தக்காளி சாப்பிட்டா ஒத்துக்காது, வேர்க்கடலை எடுத்துக்கிட்டா ஒத்துக்காது. இந்த மாதிரி சர்டைன் ஃபுட் அலர்ஜிஸ் ஸ்கின் இஷ்யூஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ சில பேருக்கு கான்டாக்ட் டெர்மடைஸ், திடீர்னு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம், அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேப்ரிக் நமக்கு ஒத்துக்காம போயிருக்கோம், அது தொடர்ந்து அலர்ஜி ஏற்படும். சில செருப்பு லெதர் போட்டிருப்போம், அது ஒத்துக்காம நமக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில ஆர்னமெண்ட்ஸ் வாங்கியிருப்போம், ஒரு விதமான மெட்டல்ஸ், அது கூட சில பேருக்கு ஒத்துக்காம போகலாம். இதெல்லாம் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். ஏதாவது ஒரு பொருளோட நம்ம தொடும் பொழுது நமக்கு அந்த அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் ஏதாவது தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அங்க ஏதாவது ஒரு பூச்சிக்கடி ஏற்பட்டிருக்கலாம், அதை தொடர்ந்து அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பார்த்தீனியா மாதிரியான செடிகள்லாம் இருக்கக்கூடியது நம்ம என்னைக்காவது தோட்ட வேலை செய்யறோம்னு சொல்லி களை எடுக்கிறோம்னு சொல்லி எடுக்கும் பொழுது அதை தொடர்ந்து அலர்ஜி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சில மருந்துகள் அலர்ஜியை ஏற்படுத்தும். சில ஹிஸ்டமைன் ரியாக்ஷனை உருவாக்கக்கூடிய மருந்துகள்லாம் இருக்கு, சில பெயின் கில்லர்ஸ்லாம். அதெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மன அழுத்தம் கூட அரிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது ஃப்ரீக்வெண்டா ஸ்கின் டிஸார்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பெண்களுக்கு இந்த 45 வயது கடந்த பிறகு இந்த ப்ரீ மெனபாசல் பீரியட்ல இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு அவங்க ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் காரணமாக இருந்து ரத்தத்தில் நிறைய ஹிஸ்டமைன் ரியாக்ஷன் உருவாகி அதை தொடர்ந்து அரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு ஏன் அரிப்பு வருது அப்படிங்கிறதுக்கு. அதற்கு நான் ஒரே ஒரு தீர்வான மூலிகை தான் சொல்ல போறேன். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து குப்பை மேனியோடைய பொடி தான், குப்பை மேனி கீரை தான். நீங்கள் நார்மலாக 2லேருந்து ஒரு 5 கிராம் பொடி எடுத்துக்கணும். அதை கூட ஒரு 2லேருந்து 3 மிளகு சேர்த்து அதை நல்லா பொடி பண்ணி தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி காலையில், அதே மாதிரி 10 மினிட்ஸ் முன்னாடி நைட்டில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது தொடர்ச்சி ஒரு 48 டேஸ் எடுத்து பாருங்களேன். ஒன்று உங்கள் ரத்தம் சுத்தி ஆகும், கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் தோல் அரிப்பு பிரச்சனையும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே குப்பைமேனி கீரையை கொஞ்சமாக மஞ்சளோட, சுத்தமான விரலி மஞ்சள் பொடியோடு சேர்த்து அரைச்சு எங்கெல்லாம் அந்த அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரலாம். அதுவுமே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அந்த குப்பைமேனி கீரைக்கு அவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய 2-மெத்தில் ஆந்த்ராக்வினோன் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள், ரசாயன பொருள், சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள்ல அதுல இருக்கக்கூடிய அந்த தோலினுடைய மாற்றங்களை சரி செய்யக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அகாலிஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதியியல் பொருள் உங்க தோல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. குறிப்பா நீர் வடிதல் மாதிரியான தன்மை இருக்கக்கூடிய புண்களை கூட ஆற்றக்கூடியதாக இருக்கு. ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய TNF ஆல்ஃபா,
இன்டர்லியூக்கின்ஸ் 1 பீட்டா, இந்த மாதிரி தோல் அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சத்துக்கள் உங்கள் ரத்தத்தில் சுரக்கிறத தடுக்கக்கூடிய தன்மையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குப்பைமேனி கீரைக்கு வந்து இருக்குது. இப்போது புண்கள் முதற்கொண்டு, சொரியாசிஸ் முதற்கொண்டு, நீர் வரையக்கூடிய புண்களாக சொல்லக்கூடிய கரப்பான் முதற்கொண்டு, திடீர்னு வரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் தொட்டதுனால ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரேயான்ஸ் வச்சுட்டு விளையாடுறாங்க, கலர் பென்சில்ஸ் வச்சுட்டு விளையாடுறாங்க, நிறைய கிளேஸ் வச்சுட்டு விளையாடுறாங்க, அது கூட அலர்ஜி ஏற்படுத்துது இல்லையா? அந்த மாதிரி அலர்ஜி வரைக்குமே நம்ம ரத்தத்தில் வந்து சுத்தப்படுத்தி அந்த அலர்ஜியை சரி செய்யக்கூடிய தன்மை குப்பைமேனி கீரைக்கு வந்து இருக்கு. அதே குப்பைமேனி கீரையை வந்து நீங்கள் எடுத்து சாறாக எடுத்து ஒரு 100 ml தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி ஆயில் மாதிரியும் வச்சுக்கலாம். திடீர்னு அரிப்பு வந்துருச்சு, திடீர்னு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படிங்கும்பொழுது எடுத்து தடவினீங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கேன், என்ன காரணத்தினால அரிப்பு வந்திருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய குப்பையில் படர்ந்திருக்கக்கூடிய, குப்பையில் வளர்ந்துருக்கக்கூடிய குப்பைமேனி கீரையை வச்சு உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.